ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியன் வெண்ணிலா பேனகோட்டா. ஸோ செம்ம டெலிஷியஸாக இருக்குங்க. இந்த சில்கி செட் கஸ்டர்ட் வந்து அவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ இதை பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கோங்க. அதில் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு பாலும் ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சுகர், இதுக்கு வந்து ரொம்ப சுகர் போடக்கூடாது. ஸோ இதோட அளவு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை செக் பண்ணுங்கள். அகர் அகர் பவுடரும் தூவிக்கோங்க. அதை நல்லா ஃபஸ்ட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எடுத்து வைங்க. லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி கலந்து விட்டு குக் பண்ணும். நியர்லி ஒரு டூன்னு சொல்கிறேன் பாருங்க, 8 to 10 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுறதுக்கு. அந்த அளவுக்கு நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த பனைக்கோட்டா மிக்ஸ்சரை வந்து நீங்கள் தலன்னுலாம் கொதிக்கவே விடக்கூடாது. அது கொதிக்கவே கூடாது, அது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டெடியாக ஹீட் ஆகி இருக்கணும். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து அது கம்ப்ளீட்டாக ஹீட் ஆகிடும். அகரும் மெல்ட் ஆகிடும். இதில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, நான் வெண்ணிலா பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த மிக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும், திக்காக இருக்கும். ஆனால் கொதிக்க மட்டும் கூடாது. அது ஒன்று தான் நீங்கள் வந்து நோட் பண்ணணும். கொதிச்சிச்சுன்னா அந்த க்ரீமோட டெக்ஸ்சர் வந்து போயிடும். அதனால தான். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன கப்பில் இல்லைன்னா மோல்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் வச்சுருங்க. இது சில்லாயிட்டு இருக்கிற டைமில் நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் பண்ணிடலாம். ஸ்ட்ராபெரி, ஐசிங் சுகர், கொஞ்சம் லெமன் ஜூஸ் இவ்வளவும் ஊற்றி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நோ குக் ஸ்ட்ராபெரி சாஸ். இது நம்ம பேனகோட்டா கூட சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளோட டெசர்ட்டை சர்வ் பண்ணிடலாம். செட்டான இந்த பேனகோட்டாவை லேஸாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு சைடில் இலக்கி விட்டிங்க அப்படின்னா அது ரிலீஸ் ஆகிடும் அந்த சைடில் இருந்து. இப்போ ஒரு சின்ன பிளேட்டை மேலே வச்சு அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஸ்பெக்ஸ் எல்லாமே அந்த வெண்ணிலா பீன் இருக்குல்ல, அதுதான். இப்போ நம்மளோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி சாஸ் இருக்குல்ல, அதை வந்து சைடில் ஊற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த பேனகோட்டாவோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி மெஷர்மெண்ட்டோடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் இருக்குது. அகர் இல்லை, ஜெலட்டின் வேணும், ஜெலட்டின் வச்சு எப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் என்னோடய பிளாக் போஸ்ட்டில் நான் எழுதியிருக்கேன். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேனகோட்டா வந்து உங்களுக்கு புட்டிங் மாதிரி ஹார்டாலாம் செட் ஆகாது. இது வந்து அவ்வளோ ஜிக்லியாக உங்களுக்கு வந்து நல்ல சாஃப்ட் செட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.